கரூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை ஒருபோதும் பார்க்கவே முடியவில்லை. இறந்து போன ஒரு மகனுக்கு முத்தம் கொடுக்கிற ஒரு தாயின் காட்சிகள் உண்மையிலே நம்மளை ரொம்ப நெஞ்சை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏறக்குறைய 40 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மோசமான சம்பவத்தை கரூர் மாநகரம் சந்தித்திருக்கிறது. இந்திய அளவிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சார பயண கூட்டத்தில் இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது இதுதான் முதல் முறை என்று தெரிகிறது. தற்போது கரூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்கிற காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் சடலங்களோடு உறவினர்கள் இருக்கிற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறந்தவர்களின் எண்ணிக்கை 40 தாண்டி இருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றே அரசு தரப்பிலிருந்து வரும் தகவல்களும் கரூரிலிருந்து நமது செய்தியாளர்கள் சொல்கிற தகவலும் ஒன்றித்துக் கொண்டிருக்கின்றன. நாளை இந்த சம்பவத்திற்கு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் கரூர் விரைகிறார். சமநாட் சாய் செய்தியாளர்கள் யார் இருக்காங்க பிளைன்ல? இப்போ நம்முடைய கரூர் மாவட்ட செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலும் தனியார் அரசு மருத்துவமனைகளுக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்துக்குள் நுழைகிற அந்த நேரம் என்பது கிட்டத்தட்ட காவல்துறைக்கு அனுமதி கேட்டிருந்த நேரமும் விஜய் அவர்கள் கரூருக்குள் நுழைந்த நேரத்திற்கும் 7 மணி நேரம் வித்தியாசம். ஒரு கோடை நாட்களில் ஒரு 7 மணி நேரம் வெயிலில் உணவு நீர் இல்லாமல் காத்திருந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசல் அதை சமாளிக்க முடியாமல் காலில் மிதிப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் இறந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் முதலில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விஜய் பேச்சை முடித்த பிறகு நடந்ததாக சொல்லப்பட்டாலும் விஜய் தனது பேச்சை துவங்குவதற்கு முன்பாகவே கூட்ட நெரிசலில் உயிர் பலி ஆரம்பித்து விட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்முடைய செய்தியாளர் கொடுக்கிற தகவல் அடிப்படையில் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிற போதே உயிரிழப்புகள் தொடங்கிவிட்டன, அது நம் கண்களுக்கு தெரிவதற்கோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான சூழல் உருவாவது என்பது விஜய் அங்கிருந்து கிளம்பிய பிறகே அது நமக்கு கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. தகவல்களை பார்க்க சொல்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் கண்ணீரோடு இருக்கிற காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் போதுமான அஜய் 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 இருக்கீங்களா? அஜய் எங்க இருக்கீங்க? அஜய் நெல்சன், இப்ப நம்ம கரூர் மருத்துவமனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க கள நிலவரம், அதாவது கரூர்ல கள நிலவரம் என்ன அப்படின்னா, ஸ்பாட்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்துல
தற்பொழுது இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்பி வருகின்றது அப்படிங்கறதான் சொல்லணும். போதுமான காவல்துறையினர் இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் அனைவருமே இங்கிருந்து தற்பொழுது அப்புறப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல பலி எண்ணிக்கை 31க்கு மேல அப்படிங்கறத சொல்றாங்க. ஏற்கனவே மருத்துவமனை நோக்கி ஏராளமான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இன்னும் கூட போயிட்டு தான் இருக்கு நெல்சன். இப்ப புதுசா கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு சிலர் இருந்தாலும் அந்த ஒரு திரையரங்கம் ஒண்ணு இருக்கு, அந்த விஜய் மேற்கொண்ட திரையரங்கம் ஒண்ணு இருக்கு. அந்த திரையரங்கம் ஓரமா ஒரு குடிசை ஒண்ணு இருக்கு. அந்த குடிசை மேல விழுந்ததுல ஒரு 20 பேர் அதுல சிக்கிட்டாங்க. அந்த 20 பேர் தான் இந்த பெரிய விபத்துக்கு காரணம் அப்படிங்கறதும் இங்க கள நிலவரங்கள் சொல்லுது நெல்சன். அதுல உயிரிழந்தவங்க தான் நிறைய பேர் அப்படின்னும், மூச்சு திணறல்ல ஒரு 10 பேர் அப்படிங்கறதும் கள நிலவரங்கள் சொல்லுது நெல்சன். இல்ல நீங்க சொல்ற அந்த இடத்துல அது சரிந்து விழுந்ததுக்கான காரணம் என்ன அஜய்? நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஜய் பிரச்சாரம் நடந்த சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ல சுத்தி எல்லாருமே அந்த மரத்தின் மேல ஏறுறது, கட் அவுட் மேல ஏறுறது, பேனர் மேல ஏறுறது, இது மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து இருந்துச்சு அந்த பகுதியில. அதே மாதிரிதான் விஜய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அந்த திரையரங்குக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த குடிசையின் மீது ஏறி நின்றுருக்கிறாங்க. அந்த குடிசை அந்த பலம் தாங்காம அது கீழே விழுந்ததுல, அந்த குடிசைக்கு கீழே இருந்ததுல ஒரு 20 பேர் அதுல திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர்களை அங்கிருந்து மீட்கக்கூடிய ஒரு சவாலான பணியில தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஈடுபட்டு வந்தாலும் கூட மெல்ல மெல்ல அவர்களை அங்கிருந்து மீட்கிறதுக்குள்ளேயே அங்கிருந்து பலரும் மூச்சு திணறல, ஒரு சிலர் 1-2 பேர் அங்கேயே உயிர்ந்ததாக சொல்லப்படுது. ஒரு சிலர் ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனையில கொண்டு செல்லும் போதே உயிர்ந்ததாகவும், சிலர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு உயிர்ந்ததாகவும் தகவல் சொல்லப்படுது. அந்த குடிசையின் மீது ஏறி நின்றதும் அந்த குடிசைக்கு கீழே நின்றதும் தான் இந்த பெரிய விபத்துக்கு முக்கிய காரணமா இருக்கும் அப்படிங்கிற கள நிலவரம் சொல்லுது நெல்சன். அஜய், நீங்க சொல்றதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மரத்தின் மீதோ அந்த கட்டிடங்களின் மீதோ ஏற வேண்டாம்னு சொல்லப்பட்ட பிறகும் விஜயை பார்க்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல அந்த குடிசை மீது ஏறி நின்று தாவைக்கா தொண்டர்கள் பார்க்க முயற்சித்ததில் குடிசைகளுக்குள்ளாக இருந்த அல்லது குடிசைகளுக்கு வாசலில் இருந்தவர்கள் மொத்தமாக ஒரு நெரிசலுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட இடத்தில் மட்டுமே இறந்தவர்களுடைய எண்ணிக்கையில இது சரி பாதி, அப்படிதானே இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் நெல்சன், அதுதான் அங்க கடந்த கள நிலவரம். அங்கதான் கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 பேர் திக்கிட்டு இருக்காங்க. அதுல இருப்பவர்கள் எண்ணிக்கை அங்க மட்டுமே 20 அப்படிங்கறதா இங்க இருப்பவங்க நமக்கு தகவலா சொல்றாங்க நெல்சன். நீங்க சொல்ற இந்த குடிசை பகுதி, அந்த திரையரங்கத்தை ஒட்டிய பகுதிக்குள்ள இருந்த குடும்பங்கள்ல தான் இந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அங்க இருந்தவங்க தானா? ஆமா நெல்சன், ஏன்னா இங்க பிரச்சாரம் நடக்கிற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 மணி. ஒரு காரணத்தினால அந்த குடிசைக்குள்ள வெயிலின் காரணமா எல்லாரும் போய் உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போனதுமே அவருடைய வருகை என்பது மிக தாமதமானது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆன ஒரு காரணத்தினால 5 மணி நேரமா அந்த குடிசைக்கு கீழே தான் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த அவங்க நிக்கக்கூடிய அந்த குடிசையின் மேல ஒரு 20 பேர் 30 பேர் ஏறுறாங்க. அந்த பலம் தாங்காம அந்த குடிசை சரிஞ்சு விழுது. அந்த குடிசைக்குள்ள இருக்கிற ஒரு 20 பேர் மேல மொத்தமா போய் விழுது. அதுல ஒரு சிறு குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, முதியவர்கள், பல தரப்பின மக்கள் தான் அந்த குடிசைக்குள்ள இருந்தாங்க. அனைவருமே அங்க இருந்தவங்க தான் சிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க.